சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.2 எக்ஸசைஸ் 2.2ல வந்துட்டு நமக்கு அது என்னென்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்தமெட்டிக். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்தமெட்டிக்ங்கிறது நார்மலாக நம்ம சின்ன கிளாஸ்ல ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம்லாம் ஃபைன் பண்ணுவோம்ல, அந்த வே தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். அதான் அந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்தமெட்டிக்ங்கிற வேர்டில் நம்ம செய்கிறோம். ஆனால் செய்கிற அந்த வே வந்துட்டு நார்மலாக செய்கிற எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் தான். நம்ம ஸ்மாலர் கிளாஸில் செஞ்சோம்ல அந்த மெத்தட் தான் இந்த எக்ஸசைஸில் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதனால் நமக்கு டேரக்ட் பெரிய இன்ட்ரோடக்ஷன்லாம் இதுக்கு இல்லை. ஆனால் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அப்படிங்கிற வேர்டில் சில சம்ஸில் நமக்கு ஃபைண்டு இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸில் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் ஹெச்சிசிஎஃப்ங்கிறது எந்த மெத்தடில் ஃபைன் பண்ண சொன்னாங்க? யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்கோரிதம் அதில் ஃபைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா? அதேமாதிரி சப்போஸ் இதில் வந்துட்டு ஹெச்சிசிஎஃப் வந்துட்டு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்கில் ஃபைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம நார்மலாக சின்ன கிளாஸில் எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் ஃபைன் பண்ணியிருப்போம்ல, அந்த மெத்தடில் செய்வோம். அவ்வளோதான் டிஃபர். ஓகே, அப்போ நமக்கு இதில் டேரெக்டாக எக்ஸசைஸ்க்கே போயிடலாம். இப்போ எக்ஸசைஸ் 2.2ல ஃபஸ்ட்டு சம், ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர் n 4 power n கேன் எண்ட் வித் அ டிஜிட் 6. அப்போ நமக்கு என்ன ஃபைன் பண்ணணும்? ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர் n, என்னுக்கான நேச்சுரல் நம்பர் என்னன்னு ஃபைன் பண்ணும். அந்த எண் எங்கே இருக்குது? 4 power n. அப்போ 4 power nல என்னோட வேல்யூ நமக்கு என்னன்னு ஃபைன் பண்ணும். அந்த எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அந்த 4 power n வந்துட்டு கேன் எண்ட் வித் அ டிஜிட் 6. அப்போ 4 power n வந்துட்டு n வித் அ டிஜிட் 6, 6ங்கிற டிஜிட்டில் எண்ட் ஆகும்போது அந்த 4 power n என்னுக்கான வேல்யூ நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, அதை ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா சொல்யூஷன். இப்போ 4 power என்னன்னு கொடுத்துருக்காங்களே, ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 2 3 4 எக்ஸெட்ரா நேச்சுரல் நம்பர் என்னன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ என்கிறது என்னது? n ஈக்குவல் டு 1 2 3 4 எக்ஸெட்ரா இது மாதிரி தானே இருக்கும். அப்போ நம்ம அதை வச்சு நம்ம செஞ்சு பார்க்குறோம் நேச்சுரல் நம்பர் என்னங்கிறது. இப்போ 4 power என்னன்னு கொடுத்துருக்காங்களா, ஃபஸ்ட்டு 4 power 1, 4 power 1 செயல் என்ன ஆகும்? 4 power 1ங்கிறது 4 தான். 4 power 2னா என்ன மீனிங்? 4 into 4, 4 4s are 16. 4 power 3, 4 into 4 into 4, 4 4s are 16, 16 4s are 64. இப்போ 4 power 4னா 4 times 4 மல்டிப்ளை பண்ணும். அப்போ என்ன கிடைக்குன்னா 256. இப்போ கிடைச்சிருக்க இந்த வேல்யூஸில் அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போ 4 power 1 செய்யலை, இதோட எண்டிங் டிஜிட் என்னது? 4 தான். 4 ஸ்கொயர் 2 வச்சு பண்ணல, 4 4s are 16 கிடைக்கிற எண்டிங் டிஜிட் வந்து என்னது? 6. 4 power 3 அதில் எண்டிங் டிஜிட் 4. 4 power 4 அதில் எண்டிங் டிஜிட் 6. இங்கே கொஸ்டினில் எண்ட் வித் டிஜிட் 6ல் எண்ட் ஆகும்போது 4 power nல என்னங்கிறத ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ டிஜிட்டில் எண்டிங் டிஜிட் வந்துட்டு 6 வருது. எதுலாம் வருது? 4 power 2, 4 power 4. தட் மீன்ஸ் ஈவன் நம்பர்ஸில் தான் எண்டிங் டிஜிட் 6 வருது. ஓகே, ஆட் நம்பரில் இல்லை, ஆட் நம்பரில் 4ம் ஈவன் நம்பரில் தான் 6 வருது. ஓகே, அப்போ நமக்கு என்னோட வேல்யூ தானே ஃபைன் பண்ணும். என்னோட வேல்யூ எப்படி இருக்கணும்? என்னோட வேல்யூ ஈவன் நம்பராக இருக்கையில் தான் அந்த டிஜிட்டோட எண்டிங் வேல்யூ 6ஆக வருது. அதுதான் இங்கே எழுதிருக்கோம். அவ்வளோதான். நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 வேல்யூஸ் செஞ்சால் போதும். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் ஃபுல்லாக இருக்குது. ஒரு 4 வேல்யூஸ் வரைக்கும் செஞ்சுட்டு இதுலேயே நமக்கு கிடச்சிருது. ஸோ நம்ம எழுதிக்கிறோம், therefore ஃபார் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் 4 power n எண்ட் வித் டிஜிட் 6. ஈவனாக வர நேச்சுரல் நம்பர்ஸில் தான் எண்டிங் டிஜிட் 6ஆக இருக்குது. அதான் இங்கே எழுதியிருக்கோம். therefore ஃபார் ஈவன் நேச்சுரல் நம்பர் 4 power n எண்ட் வித் டிஜிட் 6. ஓகே, அப்போ ஈவன் நேச்சுரல் நம்பர் தான் ஆன்சர்.